இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் டிஷ். இந்த டிஷ்ஷை ரவையால் பண்ண போகிறோம். ஆனால் இது ரவா கேசரி கிடையாது, இது சூஜி அல்வா. இதை நார்த்தில் மாக்கண்டின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கணும். அந்த ரவையில் ஒரு கப் பால் விட்டுக்கணும். பால் விட்டுன்னு நல்லா அதை கலந்துக்கணும். கலந்து அது சைடில் வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு 3/4 கப் நெய் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அல்வாவுக்கு இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கப் ரவை எடுத்தோம்ல, அதே கப்பில் 3/4 கப் நம்ம நெய் எடுத்திருக்கோம். இப்போ அதே சேம் கப்பில் நம்ம ஹல்வாக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கிறோம். பால் வந்து ஒரு கப் ரவை போட்டோம், அதுக்கு 4 கப் பால் எடுத்துக்கிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் பாதி விட்டால் போகிறோம். பாதி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து பாதாம், முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். என்றைக்குமே இந்த முந்திரி பருப்பு வந்து நெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட்டால் டக்குன்னு கருகி போயிடும். அதனால் சூடு லைட்டாக இருக்கும்போதே அதை போட்டு எடுத்துடணும். இப்போ அதில் நம்ம கிஸ்மிஸ் போடுறோம். தேவையான அளவுக்கு கிஸ்மிஸும் போட்டுட்டு, கிஸ்மிஸும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வறுக்க வேண்டாம், அதையும் எடுத்துடணும். இப்போ அதே கடாயில் நம்ம அந்த ரவையும் பாலும் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்கணும். போட்டுன்னு கேஸை கொஞ்சம் சிம்மில் ஆக்கிக்கோங்க. ஏன்னா கேஸு சிம்மில் இருந்தால் தான் அது கலரை வரும். இல்லைன்னா டக்குன்னு அடியில் ஒட்டிடணும். அதுவும் நான் எடுத்திருக்கிறது இன்றைக்கி வந்து ஸ்டீல் கடாய். ஸ்டீல் கடாய் வந்து பாட்டம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஸ்வீட் பண்ணாலுமே கீழே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். நிறைய பேர் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது ஸ்டீல் கடாய் தான். நம்மளுக்கு போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐயோ ரவா கீழே ஒட்டுறதே அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒட்டவே ஒட்டாது. அதில் நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை தான் விடணும். அதை விட்டுட்டு அதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஃப்ரை பண்ண பண்ண அதோட டெக்ஸ்சரும் கலரும் ரெண்டுமே மாறி வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் இதோ இப்படி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வந்து நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வறுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கடாயோட ஹீட்டுக்கு அது கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா அதை ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 1/2 மினிட் கலந்துட்டு தான் எடுத்து இறக்கணும். இப்போ இன்னொரு கடாயில் அந்த மீதி இருந்த ஃபுல் நெய்யும் ஊற்றிடணும். அது நெய்யை ஊற்றிட்டு 2 கப் சுகர், அதை 1 கப் ரவை எடுத்தோம்ல அதே மெஷரிங் கப்பால் 2 கப் சுகர் வந்து அந்த கடாயில் போட்டு அதை நல்லா கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ் பண்ணணும்னா ரொம்ப அப்படியே டார்க்காக வேண்டாம், பட் ஒரு ப்ரௌன் கலரில் அதை ஆக்கிக்கணும். பிகினிங்கில் அது கட்டியும் முட்டியமாக நிற்கும், பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி ஆகும். அதை பார்த்துட்டு ஒரி பண்ணக்கூடாது. அதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 4 கப்பு பால், அதை விட்டு இப்போ நல்லா கலந்துக்கணும். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. அது கலக்கும்போது நம்மளுக்கு பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஐயோ பால் திரிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரியே பண்ணக்கூடாது. அதை நம்ம வந்து கரண்டியால் ஆனாலும் கலந்துகிட்டே இருக்கணும். ஃபுல் பாலை அதில் விட்டுணுடுங்க. இப்போ பாலை விட்டுட்டு கை விடாமல் அதை கலரிட்டே இருக்கணும். இப்போ அடியில் இருக்கிற சுகர் வந்து பார்க்க கட்டியாக இருக்கும். அந்த கட்டி வந்து தானே கொஞ்சம் நேரம் கழித்து அதோட பாலோடு சேரும்போது கரைஞ்சிரும். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரவையை வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்ராக்சிமேட்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மிக்ஸ் ஆக ஆக அது பாருங்கள் எப்படி கட்டியாக வருதுன்னு. அதை இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஹீட்டில். இப்போ கேஸை வந்து ஃபுல்லில் வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லில் வச்சுனா கூட கைவிடாமல் அதை வந்து கலக்கணும். இப்போ அதில் வறுத்து வச்ச பாதாம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் அதெல்லாம் அதில் போட்டுக்கணும். ஸ்லோ ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கணும். அப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு மூடி எடுத்துட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இன்னொரு தடவை கூட மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு 2-3 தடவை மூடியை போட்டு போட்டு மூடி வைங்க. அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு கலந்துக்கணும். அதை இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்படி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். எஸ், நம்ம மாக்கண்டி ஹல்வா ரெடி. ஒரு தடவை நீங்களும் இந்த மாக்கண்டி ஹல்வாவை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நான் பண்ணின குவான்டிட்டியோட ஒரு பாதி அளவுக்காவது எடுத்து பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் சாவி சீக்ரெட் கிச்சனில் பார்க்கலாம். சாவி சீக்ரெட் கிச்சனில் ஒரு சீக்ரெட், லவ் அண்ட் டேஸ்ட் டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.